கொடுக்கும்படி என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் ஜான் மார்ட்டின் மற்றும் கணத்திற்குரிய போதகர்கள், சபை மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற எல்லா போதகர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க கூட இருப்பதே நமக்கு ஒரு பலன். பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்ததிலிருந்து இந்த ஊழியத்தை பார்த்து, இந்த ஊழியத்திலே தேவன் செய்கிற கிரியைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. வருகிற நாட்களிலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணி இதன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவாராக. நம்முடைய தேசத்திற்கே இந்த சபை ஒரு ஆசீர்வாதமான சபையாக இருக்க வாழ்த்துகிறேன். அருமையான சபை மக்கள் போதகரோடு இணைந்து இருக்கிறீர்கள். ஆமென். தோள் கொடுத்து நிற்கிறீர்கள். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற மக்கள், வெளியே தெரிந்தோ தெரியாமலையோ வேர்போல் உள்ளே இருந்து தாங்குகிறவர்களா இருக்கிறீர்களோ, சந்ததி சந்ததியாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருபோதும் தேவன் மறக்கிறவர் அல்ல. ஒருபோதும் தேவன் மறக்கிறவர் அல்ல. சில நேரங்களிலே பாராட்டுகள் கிடைக்காமல் இருக்கலாம், பரிசுகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் வெறுமையாக விட மாட்டார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஞாபகம் வரும் பொழுது எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த இடத்தில் வந்தது எனக்கு சந்தோஷம். இங்கே அநேக காரியங்களை நானும் கற்றுக்கொண்டேன். எனக்கு மகிழ்ச்சி. விசேஷமாக 23 ஆண்டுகள் கழித்து என்னோடு கூட படித்த உங்கள் போதகர் பாஸ்டர் ஜான் மார்ட்டின் அவரை முகமுகமாய் சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி. ஆமாம், அவருடைய புன்முகம், சிரித்த முகம். ஆமாம், ஒரு கை தட்ட மாட்டிய. ஆமாம், அவருடைய தோரணையான அந்த பேச்சு, அப்படியே நடந்து போனார்னே ஒரு ராஜ நட. இதெல்லாம் 23 வருஷம் கழிச்சு நான் பார்க்கறதுல, நான் இப்போ அன்னைக்கு பார்த்தது போல இன்னைக்கு அதை பார்த்து ரசிக்கிறேன். நீங்க அப்படி ஒரு நல்ல தகப்பனை, நல்ல ஒரு ஊழியரை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரனுக்காக தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிடணும். நான் உங்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ண சொல்லலை. ஜெபம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறதே பெரும்பாடு. சரி, அதனால நான் ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். டெய்லி 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக, மூத்த போதகருக்காக. ஆமென். பாரத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் அவங்களை இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஊழியக்காரனுக்கு இருக்கிற போராட்டங்கள் வெளியே தெரியாது. ஊழியக்காரனுக்கு இருக்கிற ஆபத்து வெளியே தெரியாது. யுத்த களத்திலே தாவீது விடாய்த்த பொழுது அவனை கொல்லும்படி ஒருவன் வந்தான். அப்பொழுது அபிசாய் சுதாரித்து கொண்டு தாவீதை பாதுகாத்தான். அப்பொழுது சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே ஒரு விளக்கு அணைய பார்த்ததே, இனி எங்களோடு நீர் யுத்தத்துக்கு வர வேண்டாம். எங்களில் எத்தனை பேர் பட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள். நீர் 10,000 பேருக்கு சமம். சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் 10,000 பேருக்கு சமம். ஹல்லேலூயா. அப்போ அந்த 16,000 பேருக்கு சமமான அந்த ஊழியர்களை ஜெபத்தில் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக ஆபத்துக்களை கடந்து செல்கிறோம். கர்த்தரே பாதுகாக்கிறார். ஆமென். கடந்த வருஷத்தின் இறுதியிலே ஒரு பெரிய ஆபத்தை நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அதிகாலையில் என்னுடைய ஹாலில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய மனைவி கிச்சனில் அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் ஸ்டவ் வெடித்து விட்டது. கேஸ் ஸ்டவ் வெடித்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். கேஸ் ஸ்டவ் வெடித்து என்ன நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சத்தம் பாம் போல, ஒரு குண்டு வெடித்தது போல என் வீட்டுக்குள்ளே சத்தம். அதிர்ந்து போனேன். 2-3 நிமிடங்கள் என்னால் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளானேன். சுதாரித்து கொண்டு நான் என்னுடைய கிச்சனுக்குள்ளே போன பொழுது கிச்சன் முழுவதும் புகையாக இருந்தது. அடுப்பு பக்கத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. என்னுடைய
மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று நான் முயற்சி செய்து அவளை தேடின பொழுது அந்த புகைக்குள் இருந்து அப்படியே ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சேதமும் இல்லாமல். இன்னும் சொல்லட்டுமா, அந்த புகையின் வாடை கூட இல்லாம கர்த்தர் பாதுகாத்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை மட்டும் பாதுகாக்கிற தேவன் அல்ல, இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆபத்துக்கள் வழியாக தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். எங்களை எப்படியாவது அழிக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். எல்லாரையும் பிசாசு அழிக்கணும்னு நினைக்க மாட்டான். யார் அவன் ராஜ்யத்தை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அழிக்க நினைப்பான். எல்லாரையும் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஏன்னா சிலர் இங்க இருந்தாலும் அவன் கட்சி தான், அது வேற. அவங்க இங்க இருந்தாலும் அவன் கட்சியில தான் இருக்கிறாங்க. ஆனா யார் ஒருவர் அவன் ராஜ்யத்துக்கு உழவைக்காங்களோ, அவனுக்கு விரோதமா எழும்புறாங்களோ, அவன் ராணுவத்தை அழிக்க நினைக்கிறாங்களோ, அவன் சேனையை அழிக்க நினைக்கிறாங்களோ, அவங்களதான் அவன் அழிக்க நினைப்பான். என்ன பரலோகம் சும்மாவா இருக்க போது? கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்மால பார்க்க முடியல, ஆனா இங்க எல்லாம் அவங்க உலாவிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ மனிதன் சொல்லுகிறான், என் கண் திறந்திருப்பது போல இந்த வேலைக்காரனுடைய கண்ணும் திறந்தருளும் ஆண்டவரே. அப்பதான் அக்கினிமயமான குதிரை ரதங்கள் மலையை சுற்றிலும் நிற்பதை கண்டார். அதே தேவ மகிமை, அதே தேவ பிரசன்னம் இந்த மலையை சுற்றிலும் இறங்கி இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே கையை தட்டி அந்நிய பாஷையில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் glory be to God. Hallelujah. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ரெண்டு கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். இன்னொரு தடவை சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடு. கைகளை அசைத்து சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் ஷதலபபா, சேனைகளின் பரிசுத்தர், சத்தமாய் பரிசுத்தர், பரிசுத்தர். சேர்ந்து பாடுவோம். சேனைகளின் கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். எல்லாரும் ஒரு நிமிஷம் 60 செகண்ட் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ரக 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 தன மன மன துர ஹப ரக ரக தன கத ரப ஷிக ரக தன கத ரப 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 துர கத கத ரக தன மன 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 ஷப ரப 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 நிக தன கத ரக தன கப ரப ரப ரிப ரப 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 துரி யக தன கத ரப ரப ஷப ரப 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 ரப. விடுதலை 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 விடுதலை. தேவ மகிமை 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 தேவ வல்லமை தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே 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 இயேசுவே. உம்முடைய நாம எல்லா நாமத்திற்கும் மேலான நாம மகிமைப்படுவதாக. இயேசுவே எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். அசுத்த ஆவியின் வல்லமைகள் குறிக்கப்படட்டும். இந்த கூட்டத்துக்கு விரோதமா, இந்த இரவு கூட்டத்துக்கு விரோதமா போராடுகிற சத்துருவின் வல்லமைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள், அசுத்த ஆவிகளின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you for your presence. எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிறீர். எழுந்தருளும் கர்த்தாவே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எழுந்தருளும் கர்த்தாவே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ராஜரீகம் பண்ணுவீராக, ராஜரீகம் பண்ணுவீராக. நீர்தான் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட்.
இந்த இரவு நேரத்தில் எங்களோடு இடைப்படும் அப்பா. 100% உம்மையே சார்ந்து நிற்கிறோம். எங்கள் முகங்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை தவிர எங்களால் எதையும் செய்ய முடியாதப்பா. இந்த இரவு நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. அருமையான இசை வாசிக்கிற பாடல் குழுவினருக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew chapter 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். போதும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்மை பின்பற்றின சீஷர்களை பார்த்து, தன்னை பின்பற்றினவர்களை பார்த்து சாதாரணமான வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு, ஊருக்கு என்று சொல்லவில்லை, உலகத்துக்கே வெளிச்சமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்? இந்த உலகம் ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. சத்துரு சாத்தானுடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள் இந்த உலகத்தை ஒரு இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே வைத்திருக்கிறது. இந்த பூமி ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், அசுத்த ஆவிகளுடைய இருள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் அந்த இருளின் ஆதிக்கங்கள் இருக்கிறது. இந்த இருளின் ஆதிக்கம் உள்ள இந்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக, ஒளியாக வைத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று இந்த பூமிக்கு ஒளியை கொடுக்கிற நிலாவை போல நீதியின் சூரியன் இயேசுவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற வெளிச்சத்தினால் நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். இது வேதமே வெளிச்சம். இதற்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருள் நிறைந்த இந்த பூமியிலே இருளின் ஆதிக்கம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள போராடுகிறது. இந்த இருளின் ஆதிக்கம் சபைக்கு விரோதமாய் போராடுகிறது. இருளின் ஆதிக்கம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறது. எப்படியாவது அந்த வெளிச்சத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவன் உன்னில் கொடுத்த வெளிச்சம், உங்களில் கொடுத்த அந்த வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளையே, நீங்கள் யார்? இந்த பூமிக்கு வெளிச்சம். ஒரு சின்ன மெழுகுவர்த்தி கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஒரு ரூமுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஒரு ஹாலோஜன் லைட் ஒரு கிரவுண்டுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறது. இப்படி அந்த வெளிச்சம் அதிகமாக அதிகமாக அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் அதிகமாயிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னில் இருக்கிற வெளிச்சம் ஒரு மெழுகுவர்த்தியாக நான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? எங்கேயோ எரிந்து அணைந்து போகிற ஒரு மெழுகுவர்த்தியாய் என் வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது ஆண்டவரே. பல வருடமாக நான் ஜெபிக்கிற ஜெபம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து, பரிசுத்த ஆவியை பெற்ற ஆரம்ப காலத்திலிருந்து நான் தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒன்று, எங்கேயோ எரிந்து அணைந்து போகிற ஒரு விளக்காக அல்லது ஒரு மெழுகுவர்த்தியாக அல்ல, என்னை தேசங்களுக்கு வெளிச்சமாய் மாற்று. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்தியா முழுவதும் கொண்டு செல்கிறார். பல தேசங்களுக்கு கொண்டு செல்கிறார். கொண்டு செல்கிற இடமெல்லாம் இருளின் ஆதிக்கத்தை மேற்கொள்ள பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி வெளிச்சத்தை கண்டார்களோ அதை போல ஆண்டவர் எங்களை நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவோமா? ஒரு சாதாரண மெழுகுவர்த்தியாக வாழ்ந்து மடிந்து விட விரும்பாதீர்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்குள்ளே, வசனத்துக்குள்ளே வாருங்கள். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? சாத்தானின் இருளின் ஆதிக்கத்தை, இருளின் ராஜ்யத்தை, அந்தகார அதிகாரத்தை முறியடிக்கிற அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அறை முழுவதும் இருட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அறை முழுவதும் இருளாய் இருக்கிறது. உங்களால் அந்த இருளை நீங்கள் வெளியேற்றவே முடியாது. என்ன செய்தாலும் வெளியேறாது. ஒரு விளக்கை ஏற்றினால் அது பை சொல்லிட்டு போயே ஆக வேண்டும். எந்த இருளுக்குள்ளும் வெளிச்சமாய் கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த வீடு ஒரு இருளின் ஆதிக்கம் உள்ள வீடாக இருக்கலாம். ஐயா, என் குடும்பம் ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. என் கிராமம் ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் வரி, நீ ஒரு வெளிச்சம் என்பதை மறந்து விடாதே. உன் வெளிச்சத்தை அணைக்க எந்த சக்தியாலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு என்ற விளக்கை அணைப்பதற்காக சிறுவயது முதல் சத்துரு போராடினான். 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அழிக்கப்பட்ட பொழுது இயேசு பாதுகாக்கப்பட்டார். எப்படியாவது அந்த விளக்கை அணைத்து விட வேண்டும். இந்த விளக்கு சாதாரண விளக்கு அல்ல. ஏனென்றால் நட்சத்திரமே வித்தியாசமாகத்தானே தெரிந்தது. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொண்ட சத்துரு ஆரம்பத்திலேயே அழித்து விடும்படி போராடினான். தேவ தூதர்களுடைய எச்சரிப்பினால் பாதுகாக்கப்பட்டார்கள். பின்பு ஒரு கட்டத்திலே அவரை மலையிலிருந்து தள்ளி கொலை செய்ய நினைத்தார்கள். அப்பொழுதும் அவர் கடந்து போனார். ஸ்தோத்திரம். ஒரு கட்டத்தில் ராஜாவாக்க நினைத்தார்கள், சுதாரித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தராத எந்த மேன்மையும் நமக்கு தேவையில்லை. இதை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தராத எந்த உயர்வும் நமக்கு தேவையில்லை. இன்னும் நேரடியாய் சொல்லுகிறேன், தேவன் தராத எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு தராத எந்த ஒன்றும் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன ஒன்றும் தேவன் மட்டுமே தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையிலே அந்த விளக்கை அணைத்து விட்டோம் என்று நினைத்தார்கள். அணைக்க முடியவில்லை, பற்றி எரிந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க விளக்கு அணைக்க பார்க்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தாவீதுடைய விளக்கை அணைக்க பார்த்தாங்க. அநேகர் அணைக்க நினைச்சாங்க. எவராலும் தாவீதின் விளக்கை அணைக்க முடியல. அந்த சந்ததியில இயேசு பிறந்து அந்த விளக்கு இப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான் சிலர். உங்களை அழிக்க நினைக்கிறான் சிலர். உங்க வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாங்க சிலர். பில்லி சூனியம் பண்றான், செய்வன பண்றான், கெடுக்க நினைக்கிறான். நான் சொல்றேன், இந்த இரவு நேரத்தில் எல்லா முயற்சிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா முயற்சிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உங்க விளக்க தேவன் பாதுகாப்பார். காற்று வீசலாம், புயல் அடிக்கலாம், உங்க விளக்கு அணையாது. காற்று வீசலாம், புயல் அடிக்கலாம், இது தேவன் ஏற்றிய விளக்கு அல்லவா? இது தேவன் ஏற்றிய விளக்கு அல்லவா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இது மனிதன் ஏற்றின விளக்கு அல்லையா, இது தேவன் ஏற்றிய விளக்கு. இரவிலும் அவள் விளக்கு அணையாது. அழகா சொல்றார், இரவிலும் அவள் விளக்கு அணையாது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என் விளக்கு அணைந்து விடுமோ, என் விளக்கு அணைந்து விடுமோ? சூழ்நிலையை பார்த்தால் என் விளக்கு அணைந்து விடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஏற்றின தீபம் அல்லவா, நான் ஏற்றின விளக்கு அல்லவா, அதை அணைக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது. கையை தட்டி ஆவியில நிரம்புங்க பார்ப்போம். கையை தட்டி ஆவியில நிரம்புங்க பார்ப்போம். உங்க விளக்கு அணைய கர்த்தர் விடமாட்டார்.
விளக்கு அணைய விடமாட்டார். விளக்கு அணைய விடமாட்டார். நீ அணைந்து போவதில்லை. ஷபாலாபாலாபா சந்தராபா கராபா ஊராபாலாபாரா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி. தாவீதுடைய விளக்கை எப்படியாவது அணைத்து விட வேண்டும் என்று சவுல் முயற்சி செய்தான். துரத்தினான் துரத்தினான், துரத்தி பார்த்தான், விரட்டினான் விரட்டினான், விரட்டி பார்த்தான். தாவீதை எப்படியாவது அணைத்து விட வேண்டும், அதுதான் சவுலுடைய ஒரே குறிக்கோள். வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தான். ஆனால் அந்த விளக்க தேவன் அணைய விடல. அணைக்க நினைச்சவன் விளக்கு அணைஞ்சது. அணைக்க நினைக்கிறவன் விளக்கு அணைந்தது. தாவீது விளக்கு அணைக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, விளக்க அணைக்க நினைக்கிறவர்கள் அணைந்து போவார்களாக. அணைந்து போவார்களாக. அணைந்து போவார்களாக. அணைந்து போவார்களாக. Hallelujah. Hallelujah. Amen. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். John chapter 5 verse 35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற போதும் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் ஸ்நானகன், John the Baptist. Hallelujah. யோவான் ஸ்நானகனை எப்படி வேதம் சொல்லுகிறது? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. 70 வயசு வாழ்ந்தோம், 80 வயசு வாழ்ந்தாங்க, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்களே, எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. வாழ்கிற காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுவோமா? எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டது. ஒரு காலத்தில் 80 வயசுல மரித்தா கூட கவலைப்படுவாங்க. இப்போ 60 வயசுல மரித்தா கூட யாரும் கவலைப்படுறது போல தெரியல. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்திற்குள்ளே நாம் வந்து விட்டோம். மிக குறுகிய காலத்திலே ஜனங்கள் மரித்து விடுகிறார்கள். குண்டு வெடிப்பிலே சிறு பிள்ளைகள் உடல் சிதறியதை கேள்விப்பட்ட பொழுது, 200க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது ஈவு இரக்கமும் இல்லை, ஈவும் இல்லை. யோசித்து பாருங்கள். ஒருவனை ஒருவன் அழிக்கக்கூடிய அளவிற்கு மிருகத்தை விட மோசமாகிவிட்டார். ஒரு நாள் இரவு நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் மதுரையிலிருந்து கார்ல திருநெல்வேலியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். 4 வழி சாலை. கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு 11:30 மணி இருக்கும். கார்ல குடும்பமாக நைட்டு 11:30 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு எங்களுக்கு முன்பாக போயிட்டு இருந்த கார் ஒரு லாரியில மோதி அப்படி விபத்துல நொறுங்குது. நாங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். அந்த லாரிக்காரன் ஷட்டன் பிரேக் போட்டதுனால, எதுக்காக போட்டான்னு தெரியல, அவன் ஷட்டன் பிரேக் போட்டதுல பின்னாடி போன கார் அதுல மோதி லாரி அப்படியே டர்ன் ஆயிட்டு இந்த கார் நொறுங்கியது. பின்னாடி போகிற எங்க கார், அதுக்கு பின்னாடி தான் எங்க கார் போகுது. உடனே ஓரத்துல காரை நிறுத்திட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகள் சொல்றாங்க, அந்த கார்ல இருக்கிறவங்களை காப்பாத்துங்க. என்னுடைய மூத்த பையனை கூட்டிட்டு போய் காரை ஒரு ஓரத்துல நிறுத்திட்டு அந்த நொறுங்கி இருக்கிற அந்த காருக்குள்ள இருக்கிற ஆட்களை காப்பாத்துறதுக்காக முயற்சி செய்யறேன். உள்ள 2 பிள்ளைகள் அடிபட்டு கதறுகிறார்கள்.
தாய்கள், அங்க இருக்கிற பெண்கள் கதறுகிறார்கள். ஒரே ஒரு ஆண் தான், அவரால் என்ன செய்ய வேண்டும் முடியவில்லை, டோர் திறக்க முடியல. நாங்கள் போராடி டோரை திறந்து பார்க்கிறோம், 2 பேரும் சேர்ந்து திறக்க முடியல. அந்த ரோட்ல அநேகர், அதுக்கு பிறகு 4 வழி சாலை அல்லவா, அநேகர் வர்றாங்க கார்ல. ஒருத்தர் கூட உதவி செய்ய வரல, ஒருத்தர் கூட உதவி செய்ய வரல. நான் கை நீட்டி சொல்றேன், ஐயா உள்ள சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, காப்பாத்துவோம். கிளாஸை இறக்குறான், ஏத்துறான், போயிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 காரம் மறித்தேன். 5 பேருமே எனக்கு உதவி செய்யல. அந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்து உதவி செய்தாங்க. ஆமாம், என்னைக்குமே கிராம மக்கள் தான்யா. ரொம்ப சிட்டி மேல ஆசை வரக்கூடாது. அந்த உண்மையான அன்பும் பாசமும் அந்த கிராம மக்கள்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் சிட்டின்னு போறாங்க, அங்க தனிமையாக்கப்படுறாங்க. அந்த கிராம மக்கள் வந்து ஒட்டச்சாங்க பாருங்க, சும்மா கண்ணாடி எல்லாம் கையை வச்சு அடிச்சு ஒட்டச்சு அவ்வளவு வரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. பிறகு நாங்கள் அங்க இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி விட்டு கார்ல போகும்போது பேசிக்கிட்டே போனோம். கடைசி காலத்தில் அன்பு என்ன செஞ்சிரும், ஆனா அதே நேரத்தில் தேவன் உதவி செய்கிறவங்களையும் வச்சிருக்கிறார். ஒரு பக்கம் அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் உதவி செய்யறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆவியானவர் எடுபட்ட பின்புதான் சுத்தமா அன்பு இருக்காது. அந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறதுனால, ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் சபையும் இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்துவால ராஜ்யத்தை கையில எடுக்க முடியாது. ஹல்லேலூயா, எடுக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் சபையும் இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து ஒருவேளை கிரியை செய்யலாம், ஆனா ராஜ்யத்தை கையில எடுக்க முடியாது. ராஜ்யம் வல்லமையும் கர்த்தருக்குரியது. ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை அசைத்து நல்ல ஒரு அலை சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற, ஆமென். இந்த யோவான் ஸ்நானகன் கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான், ஆனா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? தேவன் நமக்கு ஒரு வாழ்வை தந்தாரே, இந்த வாழ்நாளிலே தேவன் நம்மை குறித்து என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரே வார்த்தையில் அழகா சொல்லிட்டார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். உங்களையும் என்னையும் குறித்து தேவன் என்ன சொல்ல முடியும்? ஒரு வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் என்ன சொல்லுவார்? யோசித்து பாருங்கள். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு வரியில் சொல்லுவார், ஆனால் என்ன சொல்லுவார் என்று யோசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, இந்த உலகத்திற்கு ஒளியாக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருக்கணும்னா ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லிடுறேன். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. ஒரு கேள்வியில் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு ஓரத்தில் எரிந்து அணைந்து போக விரும்புகிறீர்களா? இந்த உலகத்துக்கே நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும், என் ஊருக்கு நான் வெளிச்சமா இருக்கணும், அநேகருக்கு நான் வெளிச்சமா இருக்கணும். அப்படி விரும்புவீர்களானால் இந்த செய்தி உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயின் முகம் பிரகாசித்தது. மலையிலிருந்து இறங்கி வர்றான், யாராலையும் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு பிரகாசித்தது. மறுரூப மலையிலே இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பிரகாசித்தார். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தா அந்த முகத்துல ஒரு இருள் இருக்கிறத பார்க்க முடியுது. ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன்னு சொல்றாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷமா வர்றேன்னு சொல்றாங்க, ஆனா இன்னும் ஒரு இருள் அந்த முகத்துல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை எந்த கூட்டத்திலையும் கண்டுபிடிச்சிடலாம். நகை போடாத வச்சு இல்ல, அந்த முகத்தை வச்சு. ஃபேர் அண்ட் லவ்லி போடாட்டாலுமே அது ஒரு பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்குனே ஒரு களை உண்டு. ஆமென். ஆவிக்குரிய சபையில் உள்ள பிள்ளைகளுக்குனே ஒரு களம் உண்டு. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அதே போல பாரம்பரிய கிறிஸ்தவங்க மூஞ்ச பார்த்தாலும் தெரியும், அதுல எழுதி ஒட்டி இருக்கும்,
நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்த்த உடனே தெரியும். அல்லேலூயா. அப்போ உங்க மேல இருக்கிற மகிமை, உங்க மேல இருக்கிற வெளிச்சம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மோசையின் முகம் பிரகாசித்தது அவனுக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரிந்தது. இன்னும் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோவை எடுத்து பாருங்க, நல்லா தெரியும். காணாமல் போனவர்கள் லிஸ்ட்ல உள்ள ஆள் மாதிரி இருப்பாங்க. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒட்டப்பட்டிருக்குமே, அந்த மாதிரி தான் இருந்தோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்மை பிரகாசமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சிலர் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர், உங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஒருத்தர் பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் வெளியே வருது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். 4 காரியத்தை வேகமா சொல்ல விரும்புறேன். முதலாவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23. யோவான் 1, 21, 22, 23. அப்பொழுது அவர்கள், பின்னே நீ யார்? எலியாவா அப்படின்னு கேட்டார்கள். அதற்கு என்ன சொன்னா? அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியா என்று கேட்டார்கள். எதற்கு என்ன சொன்னா? நான் அல்ல என்றான். ஐயா, பின்னும் கேட்கிறாங்க, நீ வித்தியாசமான ஆளா இருக்கிறியப்பா, நீ வித்தியாசமான ஆளா இருக்கிறியே, நீ ஒரு வித்தியாசமான நபரா இருக்கிறியப்பா, நீ யார்? அதற்கு அவன் என்ன சொல்றான்? அதற்கு யோவான் ஸ்நானகன், நான் சத்தம் என்றான். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒவ்வொருத்தரும் தாங்கள் யார் என்பதை அறிந்திருந்தால் பிரகாசிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. எல்லார போல நானும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரகாசிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள்ல நானும் ஒருவர், என் சபையில இருக்கிற விசுவாசிகள்ல நானும் ஒருவர், இந்த உலகத்தில் வாழ்கிற 135 கோடி ஜனங்கள்ல நானும் ஒருவர் என்று நீங்க நினைத்தா நீங்க பிரகாசிக்க முடியாது. நான் யார்? இவர்களில் நான் வித்தியாசமானவன். என்றைக்கு உங்களை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்குதோ அப்பதான் நீங்க யார் என்று அறிந்து கொண்டு உங்க ரோல்ல நீங்க நிறைவேற்ற முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய விசுவாசிகள், ரொம்ப வேதனையோடு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிறகும் கூட, தாங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒரு மகிழ்ச்சி இல்லாம, ஒரு நிறைவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இன்னும் அவங்க யாருன்னு அவங்கள கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை முதல்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே நான் யார்? என்னை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. என்னை எதற்காக ரட்சித்தீர் ஆண்டவரே? என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினீர்? என்னை எதற்காக இந்த சபைக்கு கொண்டு வந்தீர்? என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. எப்படி நான் எலியா அல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் சத்தம் என்று சொன்னானோ அதே போல நீங்க யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்பதான் உங்க ரோல்ல நீங்க கரெக்டா ஓட முடியும். நிறைய பேர் மற்றவங்க ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடுனா நீங்க ஜெயிக்க முடியாது. உங்க ட்ராக்ல நீங்க ஓடணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுமார் 700 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. ஒவ்வொருத்தருடைய கைரேகையும் வித்தியாசமானது. எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்களேன். ஐயா, 700 கோடி மக்களுடைய கைரேகை வித்தியாசமா இருக்குதுங்க. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒரு யூனிக், தனித்தன்மை உள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரமா இருக்கிறோம், வித்தியாசமானவர்களா இருக்கிறோம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, ஏன் தெரியுமா? நம்மை சிறுபான்மையினர்னு சொல்றாங்க, நம்மை தாழ்வா பேசுறாங்க, பெந்தை கோஸ்தை கூட்டம்னு சொல்ல தெரியாம வெந்தை கோஸ்தை கூட்டம்னு சொல்றாங்க. இப்படியே கேட்டு 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 நம்முடைய மனநிலைமையில என்ன தெரியுமா வந்துச்சு? ஏதோ வாழ்றோம் ஐயா, ஏதோ வாழ்றோம். கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்காங்க, வந்திருக்கோம், சரி ஏதோ பாஸ்டர், நல்ல பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படின்ட்டு சந்தோஷமா போறதுக்காக வைக்கலங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் கூட்டமே வச்சிருக்கு. ஒரு நாள் ஒரு கவனிங்க ஒரு யானை பாகன் அந்த யானை ஒரு சின்ன மரத்துல ஒரு சின்ன செடியில கட்டி போட்டு அவன் ராத்திரி போயிட்டு சினிமா பார்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ படுத்துட்டு காலையிலேயே வாரான். அந்த ஊருக்காரங்க கேட்குறாங்க, என்னப்பா நைட்டு முழுசும் எங்கப்பா போனா? இவ்வளோ பெரிய யானை இதில் போட்டு போயிட்டியப்பா, இது எங்கேயாவது போச்சுன்னா என்னப்பா செஞ்சிருப்ப? அவன் சொன்னானா, இது எங்கேயும் போவாது, இது எங்கேயும் போவாது. என்னப்பா இவ்வளோ தைரியமா சொல்ற? ஏன்னா என்னப்பா சின்ன மரத்துல தான் கட்டி போட்டுருக்குற, அது பாட்டு கிடக்கு. எங்க ஊர்ல இருக்கிற பையங்க கூட அதை புடுங்கிடுவானுங்களே. அது புடுங்காது, புடுங்கவும் செய்யாது, போகவும் செய்யாது. ஏன்பா அப்படி சொல்ற? இந்த யானை குட்டியா இருக்கும்போது பெரிய சங்கிலினால பெரிய மரத்துல கட்டிடுவோம். அது குட்டியா இருக்கும் பொழுது பெரிய சங்கிலினால பெரிய மரத்துல கட்டிடுவோம். அது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்யும்? இழுத்து 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 பார்க்கும். சங்கிலியும் கடினமா இருக்கும், மரமும் பெருசா இருக்கும். சில நாட்கள் முயற்சி செஞ்சுட்டு அந்த யானை ஒரு முடிவுக்கு வந்துடும். இனி முயற்சி பண்றது என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அந்த மைண்ட் செட்டப் வர்ற வரைக்கும் அந்த யானையை அப்படி செய்வான். இந்த மைண்ட் செட்டப் வந்துட்டான்னு பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன மரத்துல கட்டுவான். அது இழுக்காது, அப்படியே நின்னுக்கிடும். யானை பாகனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி இந்த யானை என்ன செஞ்சிட்டோம்? அடிமைப்படுத்திட்டோன்னு சொல்லி அந்த யானையை அடிமைப்படுத்தி பிச்சை எடுக்க வைப்பான். தெரு தெருவா அது பிச்சை எடுத்துக்கிட்டாலையும் அது பிச்சை எடுக்கிற யானையா? அது அந்த யானை பிச்சை எடுக்கிற யானையா? அது காட்டுக்குள்ள போய் நின்று பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த கம்பீரம் என்ன, அது நட என்ன, அது அப்படி சும்மா நிற்கும் பாருங்க. இதை தெரு தெருவா பிச்சை எடுக்க வச்சிருப்பான். அது பாம்போல அலையும். இன்னைக்கு நம்ம விசுவாசிகளையும் அப்படித்தானே பிசாசு ஆக்கி வச்சிருக்கான். விசுவாசிகளையும் அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கான். ஏன்னா நீங்க உங்களை ஆரம்பத்துல இருந்தே உங்களை அடக்கி ஒடுக்கி, உனக்கு நீ ஒரு யூஸ்லெஸ், நீ உதவ மாட்டா, உங்க ஆண்டவர் உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டார், இப்படியே இந்த பிசாசு தந்திரமா நம்ம மேல உட்கார்ந்து நம்முடைய மைண்ட் செட்டப்பையே மாத்திட்டான். மைண்ட் செட்டப்பையே மாத்திட்டான். அதனால விசுவாசிகள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரூட்ல போவோம்யா, கூட்டம் முடிஞ்சது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அதே நிலைமையில போக கூடாது. இந்த கூட்டங்களுக்கு பிறகு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த கூட்டங்களுக்கு பிறகு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இனி நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல என்று உங்களுக்கு தெரியணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று தெரியணும். அது மட்டுமல்ல, யோவான் 1:12 படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களுக்கு தெரியணும். நீங்கள் சாதாரண நபர்கள் அல்ல என்று உங்களுக்கு தெரியணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யவான்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், ஆமென், அத்தனை பேரை காட்டிலும் நீங்கள் சிறந்தவர்கள். ஆமென். ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடித்தது. அதாவது புத்தி தெளிஞ்சிட்டுன்னு அர்த்தம். நம்ம மதம் பிடிச்சதுன்னு சொல்றோம், ஆனா அதுக்கு அப்பதான் புத்தி தெளியுது. என்ன பொறுத்த வரைக்கும் மதம் பிடிச்சிட்டுன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன். அதுக்கு புத்தி தெளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மதம் பிடிச்சதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு நான் சொல்ற வார்த்தை புத்தி தெளிஞ்சிட்டு. இளைய குமாரனுக்கு என்ன தெளிஞ்சிச்சு? தெளிஞ்ச பிறகுதான், ஐயோ நம்ம பிச்சை எடுக்கிற ஆள் இல்ல, ஐயோ நம்ம தவிட்டுக்காக நிற்க வேண்டிய ஆள் இல்ல, நான் யாருடைய புள்ள, புத்தி தெரிஞ்சா தெரியலையா? போயிட்டாம்லா, வந்துட்டாம்ல அப்பா கிட்ட, அல்லேலூயா, கண்ணு திறந்துச்சு இல்ல. அதனால யாராவது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா சொல்லாதீங்க, புத்தி தெளிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. புத்தி தெளிஞ்ச உடனே அது முதல்ல செய்யற காரியம், அந்த யானை பாகனை காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. இந்த யானைக்கு மொத்த அடி யாருக்கு தான்? மொத்தல்ல கீழே போட்டு அவனை மிதிச்சுட்டு கொன்னுட்டு ஒரு பெரிய மரத்தை அப்படி முறிச்சு தள்ளிட்டு அது சொல்லும், இந்த மரத்தை முறிக்கக்கூடிய சக்தி உள்ளவன் நான். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சுவர் அப்படி ஒட்டைக்கும், ஒட்டச்சிட்டு சொல்லும், நான் யாருன்னு இப்பதான் எனக்கு தெரியுதுங்க. சில விசுவாசிகளை பிசாசு கட்டி வச்சிருக்கான். நீ வாய் திறக்காத, நீ ஸ்தோத்திரம் பண்ணாத, நீ அல்லேலியா சொல்லாத, ஒன்னும் நடக்க போறதில்லை. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேலும் நடக்காது. ஏதோ வந்தமா, காணிக்க போட்டமா, நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போனமான்னு இருக்கிறத விட்டுப்புட்டு ஆண்டவருக்காக செயல்பட போறேன், கலக்க போறேன், ஒன்னும் வேண்டாம், சத்தம் கட்டாம வா.
அப்படின்னு இன்னைக்கு அதே ரூட்ல போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு புத்தியை தெளிய பண்ணுவாராக. நீங்க யாருன்னு உங்களுக்கு என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் அப்படிதான் நான் இருந்தேன். எனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, ஃப்ரண்ட் கிரவுண்டும் கிடையாது. என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. அம்மா ஒரு டீச்சர். அந்த ஒரு சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தை அவங்க நடத்தணும். அப்பாவால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வியாதியஸ்தராக இருந்தாங்க. வாழ்நாள் முழுசும் எங்கள் அம்மா கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கை முழுசுமே ஒரு கஷ்டங்கள் நிறைந்த பாதை. இந்துக்களாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால சொந்த பந்தங்கள் எங்களை கைவிட்டாங்க. ஆகவே நாங்கள் அனாதையாக்கப்பட்டோம். அதான் உண்மை. எங்கள் வீடுகளுக்கு உறவினர்கள் வருவதில்லை. அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் யாரும் வரமாட்டாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு. நான் ஒரு சாதாரண நபர் அல்ல. எனக்கு இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. அதுக்கு பிறகுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு சாதாரண நபர் அல்ல. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நான் புரிந்து கொண்டேன். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை நோக்கி நான் கவனம் செலுத்தி போக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வாசல்கள் எல்லாம் திறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. என்னுடைய வறுமையை நான் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமானால், செலவுக்காக நான் என்ன செய்வேன்னா, எங்க ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன். அங்க கார் ஒன்று இருக்கும். அந்த காரை நல்லா கழுவி கொடுத்தா 5 ரூபாய் எனக்கு தருவாங்க. ஏன்னா வீட்டில் கஷ்டம், வீட்டில் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, காசும் திருடக்கூடாது. என்ன செய்யலாம்? ஆகவே ரோட்ல போய் அந்த காரை நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் சொல்றது 1985 அதுலேருந்து 89 அந்த டைமுக்குள்ள, அந்த காலகட்டங்களில் அப்போ போய் நல்ல காரை நீட்டாக கழுவி கொடுத்தா எனக்கு 5 ரூபாய் கொடுப்பான். என்னுடைய பாக்கெட் மணிக்காக சினிமா பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பாயிண்ட் கொடுக்கணும், இஷ்டத்துக்கு வாழணும், என் விருப்பப்படி வாழணுங்கிறதுக்காக அதை நான் செய்வேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. எங்கேயோ கொண்டு போயிட்டார், எங்கேயோ கொண்டு போயிட்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, நான் யாருன்னு நான் புரிஞ்ச பிறகுதான் என்ன ஆண்டவர் உயர்த்த முடிஞ்சிச்சு. யோவான் ஸ்நானகன்ட்ட கேட்குறாங்க, நீ எலியாவா? இல்லப்பா. சில ஆள்கிட்ட, விசுவாசிகள்கிட்ட, நீ பாஸ்டரான்னு கேட்டா ஆமா நீருவான். பாஸ்டரா? பிரதர். முதல்ல என்ன சொன்ன? கொன்னே விடும் கொன்னு. அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணணும். பாஸ்டரான்னு கேட்டா அந்த முழு நேர ஊழிய அழைப்பு இருந்தால் தான் அதை ஆமான்னு சொல்லணும். சபையில மூப்பரா இருக்கலாம், சபையில பயன்படலாம். ஏன், ஒரு நேரத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த கூட செய்யலாம். ஆனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்க பிளேஸ் உங்களுக்கு தெரியணும். ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? உங்க ஸ்தானத்தை நீங்க விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஊழியர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டுறாங்க. விடுறதுனால தான் அவங்க வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படுது. உங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்க கூடாது. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லே சொல்லுவீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவா? இல்ல. ஏன் நீ தீர்க்கதரிசியா? இல்ல. நீ யாரு? சத்தம். கரெக்டா நான் தான் யாருன்னு சொல்றான் பாருங்களேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணணும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா, ஒருவேளை உங்களால ஆவியில புரிய முடியலன்னா முழங்கால் படியிட்டு அல்லது முகங்குப்புற விழுந்து கேளுங்க, ஆண்டவரே நான் யார்? இந்த ஒரு கேள்வியை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக வச்சீங்கன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். அந்த வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், எந்த சக்தியும் உங்களை அடக்கி வைக்க முடியாது, எந்த வல்லமையும் உங்களை அடக்கி வைக்க முடியாது. நீங்கள் அதையெல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு பிரதர், வாலிப தம்பி, நிறைய சர்ச்சஸ்ல போய் இந்த மாதிரி கீபோர்டு வாசித்து நல்ல அழகா பாட்டு பாடார். பாரு, டேவிட் அவர் செங்கோட்டையில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். மிக அருமையாய் பாட்டு பாடுவார், நல்ல கீபோர்டு வாசிப்பார், நல்ல பாட்டு பாடுவார், நல்ல வொர்ஷிப் நடத்துவார், கூப்பிடுற சபையெல்லாம் போய் செய்வார். எங்க சர்ச்சில் கூட வந்து யூத் மீட்டிங்ல அவர் நல்ல பாட்டு வொர்ஷிப்லாம் நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் பாருங்க, அவர் ஒரு மீட்டிங்காக பைக்ல கீபோர்டை வச்சுட்டு போயிட்டு இருந்திருக்கிறார். திருநெல்வேலி பக்கத்துல சரியான மழையில ஆக்சிடென்ட் ஆகி கீபோர்டு ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், இவர் செத்துட்டார் நினைச்சு எல்லாரும் போயிட்டாங்க. மழை, சரியான மழை, பைக் ஒரு பக்கம் கிடக்குது, இவர் ஒரு பக்கம்
அடிபட்டு கிடக்கிறாரு, வர்றவங்க எல்லாம் செத்துட்டாரு, இனி அவருக்கு பக்கத்துல போக கூடாதுன்னு. யாரோ ஒருவர், யாருன்னு தெரியல, அவர் தன்னுடைய பைக்ல இவர் அப்படியே தூக்கி முதுகுல வச்சு இவர் சட்டைய கட்டி, ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன், கொண்டு வந்து புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவரும் போயிட்டார். ஏன்னா தனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி, ஏன்னா கொஞ்சம் மூச்சு இருக்குங்கிறது தெரிந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. செல்போன் எடுத்து ஆன் பண்ணா அவருடைய அண்ணன் பேர் மோசஸ், அவர் ஒரு பாஸ்டர், அவர் எடுக்கிறார். எடுத்த உடனே சொல்றாங்க, ஐயா இது யாருன்னு கேட்ட போது, ஐயா என்னுடைய தம்பி. அப்போ சீரியஸா இருக்கிறாரு, எதுல அடிபட்டிருக்குன்னு தெரியல, செத்து கொண்டு இருக்கிறார். இமிடியேட்டா நாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? ஐயோ கொடுங்க, இப்போ உடனே ஒரு பாஸ்டர் வருவார்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார். பாஸ்டர் என்னுடைய தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், இமிடியேட்டா போங்க. எனக்கு அவனை தெரியும் அந்த தம்பியை. ஆகவே வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஐசியூல உள்ள வச்சு சுத்தி டாக்டர்ஸ் நின்று அவனுக்கு எங்க அடிபட்டிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. அடிபட்டிருக்கிறது கண்டுபிடிச்சாதானங்க உதவி செய்ய முடியும். ஆனா மூச்சு அந்த அந்த எல்லாம் இறங்கிக்கிட்டே வருது, கம்ப்ளீட்டா பல்ஸ் இறங்குது, எல்லாம் இறங்குது. டாக்டர் எல்லாம் அப்படியே அவங்க நிருடலா நிற்கிறாங்க. நான் அந்த உள்ள எனக்கு பெர்மிஷன் கிடைச்சது, உள்ள போனேன். அந்த சீஃப் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இவரை காப்பாற்ற முடியுமா? சாரி சார், காப்பாற்ற முடியாது. ஏன்னா எங்க அடிபட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா உயிர் போயிட்டு இருக்குது, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். அப்போ ப்ளீஸ் எனக்கு அவரை தர முடியுமான்னு கேட்டேன். ஓகே, ஆனா இவருக்கு எந்த ஒன்றாலும் நீங்க தான் பொறுப்பு, ஓகேன்னு கேட்டார். சரி சார், எனக்கு அவரை கொடுங்கன்னு சொல்லி ஒரு வண்டியில ஆக்சிஜன் சிலிண்டரோட வண்டியில ஏற்றி அவரை தூத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். கொண்டு போய் அங்க இருக்கிற ஐசியூல சேர்த்து அங்க இருக்கிற சீஃப் டாக்டரை போய் பார்த்தேன். ஐயா இவர் ஒரு ஊழியக்காரன், ஐயா ஒரு ஆராதனை வீரன், ஒரு நல்ல தேவ மனுஷன், எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னேன். உடனே அவர் எல்லா முயற்சி எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு, இல்ல சாரி, அவரு மரணத்தை நெருங்கிட்டாரு, பலமா அடிபட்டுச்சு, சாரி காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவர் போயிட்டார். நர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் டியூப்லாம் போட்டிருக்குது. அந்த இடத்துல ராத்திரி இரவு நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த இடத்துல நின்று எனக்கு வேற ஒண்ணுமே செய்ய தோணலை. அவர் காதுக்கு பக்கத்தில் போய் சொன்னேன், டேவிட் நீ ஒரு தெய்வ மனிதன், டேவிட் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, டேவிட் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அதிக சத்தம் இல்லாம அப்படியே நான் சொன்னது அப்படியே சொல்றேன். ஐசி வாடா இருக்கிறதுனால அதிக சத்தமா சொல்லல, அவன் காத்துக்குள்ள சொன்னேன், டேவிட் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, டேவிட் உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சொன்ன உடனே அப்படி பாடி அப்படி தூக்கி 2 அடி அடிச்சு எழும்பிட்டார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஊராபா சந்தராபா கரா அந்த பெட்ல அப்படி தூக்கி அடிச்சு எழும்பிட்டார். ஆமென். எழும்பி கண்ணை திறந்து கேட்கிறாரு, பாஸ்டர் பாஸ்டர் நான் பழச்சிட்டேன். பழச்சிட்டீங்க? ஏன் எனக்கு இதெல்லாம் போட்டிருக்கு? இல்ல உங்களை காப்பாத்துறது தான் முயற்சி செஞ்சோம். ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன். உடனே டாக்டர் கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம், ராத்திரி எடுத்துட்டோம், அடுத்த நாள் சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். அல்லேலூயா. வேணா அந்த டேவிட்டே வேணா இங்க அனுப்புறேன், அவர் சாட்சி சொல்வாரு. அதாவது அவன் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யணும், அப்பதான் அவன் எழும்ப முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் டாக்டர் காப்பாற்ற முடியல, மனுஷன் காப்பாற்ற முடியல, யாரும் காப்பாற்ற முடியல, அப்பா அம்மா கூட இல்ல. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது அவன் யாருன்னு அவனுக்கு காமிக்கணும். இன்னைக்கு யாராவது செத்துக்கிட்டு இருக்கீங்களா? வியாதியிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் செத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. ஹalleluya, ஹalleluya. உலக மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. உலக மனுஷனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குள்ள. இப்ப புரியுதா நீங்க யாருன்னு? இனி அவிசுவாசமா பேசக்கூடாது, இனி நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா மட்டுமே பேசணும், பாசிட்டிவா மட்டுமே பேசணும். நீங்க யாருங்கிறத கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. மற்றவர்கள் உங்களை குறித்து யார் என்ன சொல்ல அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை யாருன்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்புங்க பாப்போம், ஆவியில நிரம்புங்க பாப்போம். ரீபா ரகா ரகா தன கதா ரபா லபா லபா ரபா. எழும்பு எழும்பு எழும்பு, உன் சிந்தனையை விட்டு எழும்பு, உன் கட்டுகளை விட்டு எழும்பு. நீ வெளியே வா, வெளியே வா. நீ சாதாரண நபர் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. லபா 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 ரீகா ரகா 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 ரீகா ரகா 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 தன கபா லபா ரபா லபா ரீபா லபா ரபா. இப்பவே அற்புதம் நடக்குது பாருங்க, இப்பவே அற்புதம் நடக்குது பாருங்க. நீ ஜெபித்து கொண்டிரு, ஜெபித்து கொண்டிரு.
இப்பவே உன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கு. செத்து போன உன் உறுப்புகள் பலனடையுது. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இரண்டாவதாக மார்க் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் 6:20. ஏனென்றால் யோவான் நீதியும் போதும். தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னு சொன்னா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா, ஒரு நாள் உங்க வாழ்க்கைக்குள்ள பாவத்துக்கு மட்டும் அனுமதி கொடுத்துடவே கூடாது. உங்க பரிசுத்தம் பாதிக்கப்படுகிற எதற்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசுடைய வஞ்சக சக்தி சொல்றேன், கவனிங்க. நம்மை நேரடியா மேற்கொள்ள அவனால முடியாது. ஒத்தைக்கு ஒத்த நின்று அவனை வர சொல்லுங்க பார்ப்போம். அவனே கூட்டமா தானே வர்றான். அவனுக்கே தெரியுது ஒத்தையில வந்து அவங்களை சமாளிக்க முடியாதுடா. அது கூட்டம் கூட்டமா வரான். கூட்டம் கூட்டமா வந்தால்தான் நம்ம ஜெயிச்சிடுறோமே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாளையத்தில் பார்க்குறான். இவங்களை நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? சபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். பிழையாம கொண்டு வருகிறான். பிழையாமுடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துறாரு. பாருங்க, ஆண்டவர் இவங்களுக்கே தெரியாது இவங்களை சபிக்கிறதுக்கு அவன் ஆளை கொண்டு வரான். நமக்கு தெரிஞ்சுதான் நிறைய சின்ன போராட்டங்கள், நமக்கு தெரியாம நிறைய போராட்டங்களை கர்த்தரே நமக்காக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியாது சபிக்கிறதுக்கு பாலாக் ஒருத்தனை ரெடி பண்ணி இருக்கிறான்னு. ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தெரியாமலேயே சாபத்தை ஆசீர்வாதமா மாத்துறாரு. உங்களுக்கு தெரியாம நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு காமிக்கல? இந்த காமிச்ச பிரச்சனையே தாங்க மாட்டேங்கிய. இதுக்கே நீங்க ஒரு மகாரி இருக்கீங்க. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் எம்மா உனக்கு இப்படிலாம் இருக்குமான்னா அப்படியே போயிடக்கூடாது. அதுக்கு தான் நிறைய காரியத்தை நாங்களும் கொஞ்சம் மறைச்சிருவோம். ஊழியக்காரங்க நாங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் சொல்றாங்கன்னா அவங்க தகப்பன் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் சொல்றான்னா அவன் தகப்பன் இல்லை, டாக்டர்னு அர்த்தம். தகப்பன் மறைச்சு தான் சொல்லுவான். ஆமென். அதனால வந்த உடனே சோத்திரம் உன் தம்பி தான் உனக்கு பில்லிசனி வச்சிருக்கான் அப்படின்னா அவன் உண்மையிலே ஊழியக்காரன் கிடையாது. சோத்திரம். தீர்க்க தரிசனங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா? கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவீங்களா? அழிக்க முடியல, சபிக்கவும் முடியல. ஆனா இவன் விவரமா ஒரு காரியத்தை போட்டு விட்டு போயிட்டான். ஐயா, இந்த ஜனம் பரிசுத்த ஜனம், இது உலகத்தோட கலவாது, இது ஒரு தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம், இது பரிசுத்தம் உள்ள ஜனம், பரிசுத்தம் உள்ள தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அதை மட்டும் சொல்லல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. என்ன சொல்லிட்டு போயிட்டான் தெரியுமா? உங்களுக்கு தெரியல, நாம யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அவன் சொல்றான் அவங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்தவங்க. காண்டாமிருகத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குவோம்? வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்து கிடக்குமோ அதை உளவடிப்பாயோ, மூக்குல கயிறை போடுவியோ, போட்டு பாரு. ஆமா, கிறிஸ்தவங்க சாதாரணமா நினைக்காங்க. கைய வை, அப்ப தெரியும் உனக்கு. கிறிஸ்தவ மேல கைய வச்சு பார், அப்பதான் அவன் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். ஒருவேளை நம்ம சிறுபான்மையினா இருக்கலாம், கொஞ்சம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. விவரம் தெரியாம சிலர் பேசிட்டு இருக்கிறான், விவரம் தெரியாம மோதிட்டு இருக்கிறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல, எதிரிக்கு தெரியுது. நம்ம யாருன்னு நமக்கு தெரியல, யாருக்கு தெரியுது? ஒரு நாள் விடிய காலம் 3:45 மணி ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க. நான் பெரும்பாலும் நைட்டு செல்போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். நைட்டு முழுசும் ஆண்டுடைய கிருபையினால ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து, என் கையில் செல்போன் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நைட்டு நான் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதில்லை. ஏன்னா 11 மணிக்கு மேலே வரக்கூடிய எந்த செய்தியும் நல்ல செய்தியாக இருக்காது. ஊழியத்தில் நமக்கு தெரிஞ்சது அதுதான். 11 மணிக்கு மேலே ஒரு கால் வருதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருதுன்னு அர்த்தம். அதனால நைட்டு எப்போதுமே நாங்கள் விழிப்பாகவே இருப்போம். எப்போதுமே நம்ம ஆம்புலன்ஸ் ரெடியாகவே இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நைட்டு பெரும்பாலும் வர்ற ஃபோன்லாம் கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும். எனக்கு அடிக்கடி அப்படி தான் வரும். பாஸ்டர், லாரி பாலத்தில் தொங்கிட்டு அங்கே உள்ள உட்காந்து பேசுகிறாங்க ஒருத்தர்.
ஒருத்தர் சொல்றாரு, கூடங்குளம் பக்கத்துல ஒரு போஸ்ட்ல மோதிட்டேன், லாரி முழுசும் கம்ப்ளீட்டா கரண்ட், நான் சீட்ல ஏறி குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்கேயே இரு, ஒழுங்கா ஆராதனைக்கு வருவியா? வருவேன் மாஸ்டர். இனி ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை வருவியா? வருவேன் மாஸ்டர். தசமா கொடுப்பியா? கொடுப்பேன் மாஸ்டர். இயேசுவின் நாமத்துல மின்சாரம் போவதாக. பாஸ்டர் போயிட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒழுங்கா கீழ்ப்படியலன்னா பிறகு கீழ்ப்படி வைக்க வேண்டியிருக்கும். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு குற்றாலத்துக்கு போகாத. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு ஃபால்ஸுக்கு போகாத. போனா உன் கார் தலைகீழ நிற்கும்னு சொன்னேன். ஒரு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு டெம்போ டிராவலரை பிடிச்சிக்கிட்டு காலையிலே கெட்டிச்சோரை கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற 2-3 பேரை கூட்டிக்கிட்டு குற்றாலத்துக்கு போயிட்டு திரும்பும் போது கார் தலைகுப்புறனுக்கு. ஆனால் நல்ல வேலை யாருக்கும் எந்த அடியும் இல்லை. அங்கிருந்து ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் இனி செத்தாலும் குற்றாலத்துக்கு போக மாட்டேன். நான் சொன்னேன், குற்றாலத்துக்கு போக மாட்டேன்னு பொருத்தனை பண்ணாத, ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன்னு பொருத்தனை பண்ண. அல்லேலூயா. சொன்னா கேட்கணும்ல, சொன்னா கேட்கணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:45 ஃபோன் பண்றாங்க. பண்ணி, ஐயா பாஸ்டர் ஐயா பாஸ்டர் ஐயா, நான் யாரும் செத்து போயிட்டாங்க போல தெரியுது. என்னம்மா புருஷன் உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு. பாஸ்டர் ஐயா, இம்மா உன் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. என் விஷயத்த சொல்லம்மா. பாஸ்டர் 3:45 பாஸ்டர், வீட்டு வாசல்ல சத்தம் கடிச்சா ஜன்னலியா திறந்து பார்த்தனா 2 எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போறாங்க பாஸ்டர். அட பாவி, உன் தூக்கத்தையும் கெடுத்து என் தூக்கத்தையும் கெடுத்து இந்த 2 எலுமிச்சம்பழத்துக்கு நீ பயந்துருக்கிய படுபாவி. உன்னெல்லாம் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக வேதனைப்படுறேன். உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். நான் திரும்ப கேட்டேன், ஏம்மா மறுபடியும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? வீட்டு வாசல்ல 2 எலுமிச்சம்பழம் இருக்கு பாஸ்டர். ஏம்மா எலுமிச்சம்பழம் தானே பிரச்சனை, அதை அப்படியே வீட்டுக்கு அனுப்புங்க பாஸ்டர். நான் சீரியஸா சொல்றேன், நானும் சீரியஸா தான் சொல்றேன். எலுமிச்சம்பழத்தை கர்த்தர் உண்டாக்குன 2 பர்பஸ். ஒன்னு ஜூஸ் போட்டு குடிக்க, இன்னொன்னு ஊறுகாய் வைக்க. ஒன்னு ஜூஸ் போட்டு குடிக்க, இன்னொன்னு ஊறுகாய் வைக்க. இந்த 2 தவிர வேற எதற்கு பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யாது. அல்லேலூயா. ஒன்னு நீ ஜூஸ் போட்டு குடி, இல்லாட்ட ஏன்ட்ட அனுப்பிவிட்டு நான் கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறேன், நான் குடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. எலுமிச்சம்பழத்துக்கு பயந்தா என்ன செய்யறதம்மா? எங்க வீட்டு வாசல்ல அடிக்கடி வச்சுட்டு போறாங்க. பண்ணி ரத்தத்தை வீட்டு வாசல்ல தெரிக்காம சோத்திரம் என்ன இல்லாமோ பண்ணி பார்க்காங்க. பச்சவன் எல்லாம் கைகால் இல்லாம போயிட்டான். சோத்திரம். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். அதனால மேற்கொள்ள முடியாது. அதனால அவன் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா இவன் நம்மால் தான் நம்மளை காட்டி கொடுப்பான். போட்டு கொடுத்தது யாரு? பிளேயம் தானே. காட்டி கொடுத்தது யார்? யூசர்ஸ் தானே. நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்மளை காலி பண்ணுவான். நமக்கு பிரச்சனை வேற யாருமே கிடையாது. நமக்கு பிரச்சனை நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம உருவாக்குனவங்க தான். நம்ம உருவாக்குனவங்க தான் நமக்கு பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகள் தான் நமக்கு விரோதமா இருக்கிறாங்க. இந்த சபைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் தான் சிலர் விரோதமா இருக்கிறாங்க. மற்றபடி இந்த சபைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சுற்றில இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அவன் சொல்லிட்டு போயிட்டான், இது பரிசுத்த ஜனம். அந்த உள்ள இருக்கிறார் ஒருத்தர் தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஒன்று செய், உன் தேசத்தில் இருக்கிற நல்ல ஒரு அழகி போட்டி ஒன்று வை. அழகி போட்டியில் பெஸ்ட் பிள்ளைகளை பிடிச்சி உள்ள அனுப்பிடு. அது வாட்டு பாவம் செய்வான். விபச்சாரம் வேசித்தனம் வந்த உடனே நீ அடிக்க வேண்டாம். யார் அடிப்பா? அவரே அடிப்பார். எதுக்கு போட்டு நீ பஸ் கஷ்டப்படுற? ராணுவ ரகசியத்தை வெளியிட்டதுக்கு சமாது. சில நேரத்தில் நம்ம கூட இருந்தே நம்ம ரகசியத்தை வெளியிட்டுருவோம். ஆபத்தான ஒன்று, ஊழியத்தில் நம்ம பார்க்குற ஒன்று. கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறது யூதாசுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களால காட்டி கொடுக்கப்படுவீங்க. யாரை உருவாக்குறீங்களோ அவங்களால காயப்படுவீங்க. ஆனாலும் தொடர்ந்து நேசிக்கும் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. சொல்றான், பெண்கள் அனுப்புப்பா. பெண்கள் போய் வேசித்த நடக்குது, விபச்சாரம் நடக்குது. எத்தனை 1000 பேர் செத்தாங்கிறத பைபிள் வாசிங்க. வேதனையா இருக்கும். எந்த நபராலும் எதிர்க்க முடியாத ஜனம் ஐயாது. ஆனா பாவம் செய்த பொழுது, பரிசுத்தம் போன பொழுது அழிக்கப்பட்டார்கள்.
இன்னைக்கு நாம யாருன்னு நமக்கு தெரியாம தவறு செஞ்சிடறோம், பாவம் செஞ்சிடறோம். பிசாசு வஞ்சித்துறான், ஏமாத்திடுறான். எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல வஞ்சித்துறான். சில பாவத்தை செய்ய வச்சிடறான், நம்மை பலவீனப்படுத்திடுறான். கர்த்தரையே நமக்கு விரோதமா மாத்திடுறான் சத்துரு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் பரிசுத்த குறைவு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள வர விடக்கூடாது. தவறான உறவுகள் வரக்கூடாது. கள்ள தொடர்புகள் வரக்கூடாது. எந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரோ அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. பாவத்தோடு எதிர்த்து நிற்கிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக நிற்கணும். ஒரு நாள் நம்ம திரும்ப அந்த பாவத்துக்கு திரும்ப கூடாது. ஏன்னா இது பிசாசின் வஞ்சகம். நீங்க யாருன்னு உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டாரு. நீங்கள் சாதாரண ஜனம் அல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஜனம், பரிசுத்த ஜனம். பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள பாவம் மட்டும் வராம பார்த்துக்கிடுங்க. உங்களுக்குள்ள பாவம் மட்டும் வராம பார்த்துக்கிடுங்க. பரிசுத்த குறைவுகள் வராம பார்த்துடுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பரிசுத்தத்தை கெடுக்குதோ அதை நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. ஒரு நாள் அது வேண்டாம். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த ஒன்று வேண்டாம். என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தேவன், நான் ஒரு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. எனக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த தேவனை விசனப்படுத்திடக்கூடாது. நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரு நாள் பரிசுத்த குறைவுகள் வர விட்டுறக்கூடாது. தவறான உறவுகள் வந்து அனுமதிச்சிடக்கூடாது. இன்டர்நெட்ல, செல்போன்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல ஆமென் ஜாக்கிரதையாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் கண்கள் தூய்மையாயிருப்பதாக, உங்கள் சிந்தனைகள் தூய்மையாயிருப்பதாக, உங்கள் வாழ்க்கை தூய்மையாயிருப்பதாக, கர்த்தருக்கு முன்பாக சற்குணராயிருப்பீர்களாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வஞ்சக சாத்தான் நம்ம குடும்பத்துக்குள்ள பாவத்தை உள்ள கொண்டு வருவான். எப்படி தந்திரமா ஆகார வீட்டுக்குள்ள கொண்டு வந்தானோ சத்துரு, எப்படி ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள ஆகார உள்ள கொண்டு வந்தானோ அதே போல இன்னைக்கு சில குடும்பத்துக்குள்ள சில நபரை சத்துரு உள்ள கொண்டு வர்றான். பி கேர்ஃபுல். உங்க வீட்டுக்குள்ள எந்த ஆகாரையும் உள்ள அனுமதிச்சிடாதீங்க. தவறான நபர்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரியில்லாத நபர்கள் நம்முடைய எல்லைக்குள்ளே வரக்கூடாது. நம்முடைய சந்ததி பரிசுத்த சந்ததியாக இருக்கணும். நம்முடைய சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியா இருக்கணும். கர்த்தருக்காக பரிசுத்தம் உள்ள சந்ததியா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருப்பார். எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்த சிம்சோன் கண்களை இழந்ததை நாம் பார்க்கிறோம். வெளிச்சமா இருக்க வேண்டியவன் இருளாகி விட்டதை நாம் பார்க்கிறோம். தடவித்திருக்கிறவனாய் மாறிவிட்டான். கையிலாக கொடுக்கிறவனாய் மாறிவிட்டான். தெய்வ பிள்ளையே, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொண்டு, நீங்க யார் என்று அறிந்து கொண்டு, உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. பாவத்திற்கு விலகி ஓட கிருபை தருவாராக. சத்துரு கொண்டு வருகிற வஞ்சக திட்டங்கள் எங்க குடும்பத்தை பாவத்துக்குள்ள, எங்க சந்ததிய பாவத்துக்குள்ள கொண்டு போக நினைக்கிற பிசாசே கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்துல. எங்க குடும்பத்தை தொடாத, எங்க குடும்பத்தை தொடாத, எங்கள் பிள்ளைகளை தொடாத. உனக்கு அதிகாரம் இல்ல. எங்க குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்ல. எங்க பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்ல. உரபாலபா சந்தரபா கரபாலபா உரபாலபா சந்தரபாலபா. ஓ ஹalleluya. ஷபலபலபரபா. பரிசுத்த குறைவுகள் எல்லாம் மாறுது. பரிசுத்தம் உள்ள தேவனே, பரிசுத்தம் உள்ள தேவனே, எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவீராக. எங்கள் நடுவில் எழுந்தருளி இருப்பீராக. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதை விட வேற சிலாக்கியம் என்னங்க? நாம் போகும் இடமெல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவதாக மார்க் 1:6. மார்க் 1:6. யோவான் ஒட்டக மயிர் உடைய தரித்து போதும். லூக்கா 1:15. லூக்கா 1:15. போதும்.
நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும்னா பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்கணும். பரிசுத்தம் வேற, பிரதிஷ்டை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரிசுத்தம் என்பது பொதுவானது, நல்லா கவனிக்கணும். பரிசுத்தம் என்பது எல்லாருக்கும் உள்ளது. பிரதிஷ்டை என்பது பிரத்யேகமானது. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரதிஷ்டை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பிரகாசிக்க முடியும். பிரதிஷ்டை அப்படின்ன உடனே நீங்க தவறா புரிஞ்சிடக்கூடாது. வெள்ளை வெள்ளை கட்டுறதான் பிரதிஷ்டை, நகையை கலத்துறதான் பிரதிஷ்டை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது ஒரு தியாகம், அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு கிரயம், அவ்வளவுதான். ஆனா பிரதிஷ்டை என்பது தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள். அந்த தீர்மானம் எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பிரகாசிக்கலாம். உதாரணமா சொல்லட்டுமா, ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், அது ஒரு பிரதிஷ்டை. ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் நான் வாசிப்பேன், அது ஒரு பிரதிஷ்டை. தினமும் நான் படுக்கிறதுக்கு முன்பாக ஒருத்தருக்காவது நான் இயேசுவை சொல்லுவேன், அதான் பிரதிஷ்டை. எனக்கு தேவன் தருகிற எல்லாவற்றிலும் நான் தசம பாகத்தில் உண்மையா இருப்பேன். அது என்னது? பழைய ஏற்பாட்டு பிரதிஷ்டை வேற, புதிய ஏற்பாட்டு பிரதிஷ்டை வேற. பழைய ஏற்பாட்டில் வெளிப்படையாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் எல்லாமே மனதிலே செய்ய வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வெளிப்படையாக அவங்க செய்ய வேண்டிய பிரதிஷ்டைகள்லாம் வெளி தோற்றத்தில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் இருதயத்தில் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நம்முடைய பிரதிஷ்டை நம்மை பிரகாசிக்க பண்ணும். அந்த பிரதிஷ்டையில உறுதியாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் செய்த பிரதிஷ்டையை விட்டு கொடுத்துடவே கூடாது. கடைசி வரைக்கும் அந்த பிரதிஷ்டையில நீங்க உண்மையா இருந்தா, பிரதிஷ்டைன்னு சொல்றேன், தீர்மானம்னு சொல்றேன், நீங்க எடுத்த சில தீர்மானங்கள் அதுல உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் சில தீர்மானங்கள் எடுப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பிரதிஷ்டையை உடைச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துடக்கூடாது. சிலர் தவறான பொருத்தனைகளை பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார், அவர் இப்போ மிஷினரியா இருக்கிறார். அப்போ அவர் என் கூட முந்தி ஆரம்ப நாட்களில் இருந்தார், என் கூட எல்லா இடத்துக்கும் வருவார். அப்போ அந்த நாட்கள்லாம் பெரும்பாலும் வெளியே போனால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் திரும்புவோம். அப்போ பெரும்பாலும் ட்ராவலில் இருக்கும் பொழுது அதிகமாக நான் ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அப்போ என் கூட அவரை கூட்டிகிட்டு போவேன். ஒரு நாள் அவரை கூப்பிட்டு போகும்போது நான் காலையில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக போகும்போது இவரை கூப்பிட்றேன், தம்பி வாங்க சாப்பிட போவோம். இல்லை பாஸ்டர் வேண்டான், சாப்பிடலை. சரி உபவாசத்தில் இருக்கிறான்னு விட்டுட்டேன். மதியம் சாப்பிட போகிறோம் ட்ராவலில். அப்பவும் கூப்பிட்றேன், இல்லை நான் சாப்பிடலன்ட்டார். சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் காலையிலேருந்து சாப்பிடாதனால சோர்வாகிறாரு, ஒரு மாதிரி டல் ஆகிறாரு, நமக்கு தெரியுது. நான் இப்போ சாயந்தரம் சொன்னேன், ஒரு டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம்? இல்லை வேண்டாம். என்னையா விஷயம்? பொருத்தனை பண்ணிட்டேன் பாஸ்டர், ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு. அட பாவி, நீ சாக போகிறேன்னு சொன்னேன். நீ சாக போகிற, ஏன்னா நான் பெரும்பாலும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு கிடப்பேன். நீ சாக போகிற, அப்போ என்ன செய்யணும் பாஸ்டர்? பொருத்தனை கேன்சல் பண்ணு. ஆமாம், ஏன்னா இந்த பொருத்தனைனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். நீ ஹோட்டலில் சாப்பிடாம இருக்கிறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் பிரயோஜனம். சில ஆட்கள் பண்ற பொருத்தனையில தேவனுக்கு லாபம் இல்லை, இவங்களுக்கு தான் லாபம். சோத்திரம். நீங்க பண்ற பொருத்தனை தேவ நாமம் மகிமைப்படுறதா இருக்கணும், தேவனுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும், சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு எதுவா இருக்கணும். அப்படி இருக்கணும் நம்ம பொருத்தனை. நம்ம ஆட்கள் எது ஈஸியா இருக்கோ அதை ஈஸியா பண்ணிடுவான். முடிய கொடுக்கமா, ஏன்னா அதனால பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 3 மாசம் முடி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம பண்ற பொருத்தனை ரிஸ்கா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பண்ற பொருத்தனை ரிஸ்கா இருக்கணும். வாழ்க்கையில் நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு தீர்மானமும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சிலர் பார்த்தீங்கன்னா எந்த தீர்மானமும் எடுக்கவே மாட்டான். மனுஷன் ஒரு தீர்மானமும் எடுக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில பாருங்க ஒரு மாற்றமும் வராது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுதான் உங்களை எவ்வளவு பிரகாசமா மாற்றணும்னு முடிவு பண்றது. அதுதான். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுவீங்களா? நான் ஏதோ என் குடும்பத்துக்கு மட்டும் பிரயோஜனமா இருந்துட்டு போறேன்னு சொன்னா நீங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். இல்ல நான் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் தான் உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயர்கள் இருக்கு, அதுல ஒரு 240 வாட்ஸ் கரண்ட் அனுப்பலாம். அதை விட பெரிய வயர் இருக்கு, அதுல ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் அனுப்பலாம். அதை விட பெரிய கம்பிகள் இருக்கிறது, 1,00,000 வாட்ஸ் கரண்ட் அனுப்பலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த அந்த மின் கடத்தலை பொறுத்து தான் கரண்ட் அனுப்ப முடியும். வெறும் 240 வாட்ஸ் போகிற அந்த வயர்ல 1000 2000 வாட்ஸ் கரண்ட் என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியாது. அப்போ நீங்க பல 1000 வாட்ஸை இந்த பூமியில கடத்தக்கூடியவர்களாக மாறணும்.
தேவனுடைய வல்லமைய, தேவனுடைய மகிமைய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆமென் பவர்ஃபுல் ஆட்களா நீங்க மாறணும். ஆமென். எல்லாராலையும் அதை கொண்டு வர முடியாது, எல்லாராலையும் கொண்டு வர முடியாது. அந்த சின்ன வயருக்குள்ள அதிக வாட்ஸை கொடுத்தா எரிஞ்சு தீஞ்சிரும். சிலருக்கு ஆசை இருக்கும் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னு, ஆனா அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்த மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவ்வளவு வாட்ஸ் கரண்ட கொண்டு வரணும்னா அந்த கம்பி அவ்வளவு ஹெவியா இருக்கணும். அப்பதான் லட்சம் வாட்ஸை கடத்த முடியும். இன்னைக்கும் நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு நபர்கள் இல்லை, இல்லைங்களே, இல்லவே இல்லை. நம்ம எல்லாம் வெறும் இந்த சின்ன வயர்ல தான் கரண்ட கொண்டு போயிட்டு இருக்கோம். தேவனுடைய மகிமைய, பரலோக மகிமைய இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பணும். ஆமென். பாலாசீர் லாரின்னு ஒருத்தர் இருந்தாரியா, ஸ்டேஜ்ல வந்து அப்படி நின்னு அப்படி கையை உயர்த்தினார்னா 1000 பேர் அபிஷேகம் பெறுவான். இப்படி இங்க கையை உயர்த்தினா 10,000 பேர் அபிஷேகம் பெறுவான். கடைசியில தவறான உபதேசத்துல மாட்டி சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டார். பெரிய பெரிய மனிதர்கள் தேவனுடைய வல்லமை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பவர்ஃபுல் வெப்பன்ஸ், அப்படிப்பட்ட ஆயுதங்கள் இன்னைக்கு எல்லாம் இல்லாம போயிட்டாங்க. ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல எலியாக்களை எழுப்புவாராக, எலிசாக்களை எழுப்புவாராக. தேவனுடைய மகிமை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களை எழுப்புவாராக. ஒரு மரியாள் இயேசுவையே கொண்டுட்டாலே, ஒரு மரியாள் இயேசுவையே கொண்டுட்டாலே. மரியாளை சாதாரணமா நினைக்கீங்களா நீங்க? இயேசுவையே உலகத்துக்கு கொண்டுட்டாங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை தேடுறாரு. என் மகிமையை நான் வெளியே கொண்டு வர விரும்புறேன், என் பிரசன்னத்தை வெளியே கொண்டு வர விரும்புறேன். ஆமென். நம் மூலமாக பரலோக வல்லமையை வெளியே கர்த்தர் கொண்டு வர விரும்புறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதி, பூசாரி, கோடாங்கி, குறிகார அத்தனை பேரும் அவன் சத்துருடைய வல்லமையை வெளியே கொண்டு வரான். நாம தேவ மகிமையை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. தேவ வல்லமையை இந்த பூமிக்கு நம்ம கொண்டு வரணும். ஆமென். இனி ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணுங்க. எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே, எலிசாக்களை எழுப்பும் ஆண்டவரே. தேவ மகிமையை, பரலோக வல்லமை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடியவங்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் எழும்புனா தேசம் அசையும், தேசம் அசையும். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், என்னையும் அப்படி மாற்ற ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். ஏதோ ஒரு சாதாரண கரண்ட கடத்திட்டு இருக்க கூடாது ஆண்டவரே, பவர்ஃபுல்லா கடத்தணும். என் மூலமாக பல லட்சம் ஓட்டு வெளியே வரணும். பேதுருடைய நிழல்ல இருந்துச்சு அந்த வல்லமை. பேதுருடைய நிழல்ல இருந்துச்சுன்னா பாருங்க அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மீன் பிடிக்கிற பேதுருடைய நிழலுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்குமானா, அதே ஆவியானவர் தானே நமக்குள்ள இருக்கிறார், அதே ஆவியானவர் தானே நமக்குள்ள இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். லூக்கா 1:15 வாசித்து முடிச்சிருவோம். லூக்கா 1:15. ஊராபா சந்தாராபா கரா. இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இவன் எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? உள்ள அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. இவன் சீக்ரெட்டே அதாங்க, உள்ளுக்குள்ள அனாயிட்டிங் இருக்கு. வயிற்றுல இருக்கும் போதே ஆவியானவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? நிரப்பிட்டார். அந்த அனாயிட்டிங் தான் அவனை எரிந்து பிரகாஷ். எல்லாரும் கேட்காங்க, இவனுக்கு இந்த பவருக்கு காரணம் என்ன, இந்த சக்திக்கு காரணம் என்ன, இந்த சக்தி காரணம் என்ன, அதைத்தானே கேட்கிறாங்க. சிம்சோனை கட்டி கொண்டு போறதுக்காக தெளிலாள்கிட்ட ஒவ்வொருத்தனும் 1000 வெள்ளிக்காசு தாரேன்னா, இயேசுக்கே 30 வெள்ளிக்காசு தான் சொன்னாங்க. ஆனா சிம்சோனை கட்டி கொண்டு போறதுக்கு எத்தனை வெள்ளிக்காசு கேட்டானு? 1000 வெள்ளிக்காசு நாங்க ஒவ்வொருத்தரும் தாரோம். அவனுடைய சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடி. தேவ பிள்ளையே, அதான் அந்த அபிஷேகத்துக்குள்ள இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் அப்படியே சமாளிச்சு வந்தவன் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான், என்னுடைய சக்தி, என்னுடைய பலன் என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. அதை சொல்லிட்டான். அதனாலதான் அதை இழந்தான். பாருங்க, தாவீது தவறு செய்த பொழுது ஆண்டவரே ராஜ்யபாரத்தை எடுத்துக்கிடும், எதனால எடுத்துக்கிடும்பா, ஆனா உங்களுடைய பரிசுத்தாவியை மட்டும் எடுத்துறாதிரும். எதனால எடுத்துருங்கப்பா, எதனால எடுத்துருங்க, ஆனா என் மேல இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த சவுல் அபிஷேகத்தை இழந்ததுனால என்ன பாடுபட்டாங்கிறது தாவீதுக்கு தெரியும். ஒருத்தன் அபிஷேகத்தை இழந்துட்டான்னா அவனை மாதிரி மோசமானவன் எவனுமே கிடையாது. அதனாலதான் தாவீது கதறான். தவறு செஞ்ச உடனே
ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தை, இந்த ஆவியை மட்டும் எடுத்துறாதீங்கப்பா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில தவறுகள் வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியை இழந்துடாதீங்க. ஆண்டவரை நோக்கி கதறுங்க. என் வாழ்க்கையில உங்களுடைய அபிஷேகத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. எந்த அபிஷேகம் தான் என்னை பிரகாசிக்க பண்ணும். இந்த அபிஷேகம் என்னை பிரகாசிக்க பண்ணும். ஒரு பெரிய எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இந்த அனாயிண்டிங் உள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் தான் என்னை பயன்படுத்தும். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறதுக்கு காரணம், அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தை தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை உணர்ந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல இன்னும் நிரம்பி வழியணும். அனல் மூட்டி அதை எழுப்பணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு உண்டான வரத்தை என்ன செய்ய? எழுப்பு, எழுப்பு. அதை அனல் மூட்டி எழுப்பு. உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை விடாத. நல்லா ஆமென், ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில பேசுறது எதுக்கு பேச சொல்றோம் தெரியுமா? 3 காரியம் நடக்குங்க. 1, அந்நிய பாஷையில பேசும்போது பக்தி விருத்தி அடையும். 2வது, அந்நிய பாஷையில பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை பேசுறீங்க. அந்நிய பாஷை பேசும்பொழுது தேவனோட ரகசியங்களை பேசுறீங்க. இந்த 3 காரியம் அதற்குள்ள இருக்குது. அந்நிய பாஷையில பேச 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 அபிஷேகம் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷையில பேச 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 அபிஷேகம் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்நிய பாஷையில பேச 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 பக்தி விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவன் மகிமை பட்டுக்கிட்டே இருப்பார். தேவனோட ரகசியத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க. சும்மா பேசல. அந்நிய பாஷை, அந்நிய பாஷைக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அந்நிய பாஷைக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தனி ஜெபத்திலையும் அந்த அந்நிய பாஷையை நல்லா வச்சிருக்கணும். சத்தமா ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை தனி ஜெபம் பண்ணும்போது. ஆனா எப்போது நீங்க எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும். உங்க விளக்கு அணைய விட்டுறக்கூடாது. உங்க விளக்கு அணைய விட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அதிபதிகள் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் வரும். கையை தட்டி ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு மலை மேல் உள்ள பட்டணமாய் கலங்கரை விளக்காய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஏற்றிய இந்த விளக்கை எவராலும் அணைக்க முடியாது. இந்த ஊழியம் கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியம். இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள். உங்க விளக்க தேவன் அணைய விட மாட்டார். இந்த வார்த்தையை நான் இறுதியாய் சொல்லிவிட்டு நான் போகிறேன். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றுவாரா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஜீ கொடுங்க, ஜீ கொடுங்க. ஊராபாலாபா சந்தராபா கரபா. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீ. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா.
எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல மாற்ற விரும்புகிறார். தேவ பிள்ளையே, உங்க விளக்கு அணைய கர்த்தர் விட மாட்டார். உங்க விளக்கு அணையாது. காற்றோ புயலோ பிரச்சனையோ போராட்டமோ உங்க விளக்க கர்த்தர் அணைய விட மாட்டார். இது தேவன் ஏற்றிய தீபம், இது தேவன் ஏற்றிய தீபம், இது தேவன் ஏற்றிய தீபம். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, நான் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, நான் பிரகாசிக்கணும்பா. என்ன ஒரு வெளிச்சமா, என்ன ஒரு ஒளியா மாற்றுங்கப்பா. எந்த மனுஷனையோ பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உன் விளக்கு அணைய விட்டுறாத, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக விட்டுறாத. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் பயன்படுத்துவார். அநேகரை கட்டவிழ்க்க போகிறீர்கள், அநேகரை விடுதலையாக்க போகிறீர்கள், அநேகருக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறீர்கள். உங்க கைகளினாலே கர்த்தர் சில காரியத்தை செய்ய போகிறார். நீங்க யார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு சாதாரண நபர் அல்ல. தேவ பிள்ளையே, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. Thank you, Lord. Thank you, Lord. Amen. அநேக கட்டுகள் உடைந்ததை என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். நிறைய பேருடைய மைண்ட் செட்டப் இப்போ மாறிச்சு. உங்களுடைய மன நிலைமையில ஒரு பெரிய விடுதலை நான் பார்க்கிறேன். உங்களை நீங்க யார் என்று அறியும்படி கர்த்தர் அன்றைக்கு அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது போல உங்க கண்களை கர்த்தர் திறந்துட்டார். உங்க கண்கள் இப்ப திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ, நாம் யார், நம்மோடு கூட இருக்கிற தேவன் யார், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது.
உங்களை யாரும் தொட கத்தர் விட மாட்டார். தேவன் அனுமதித்துதான் சில பாடுகள் வந்தது. தேவன் அனுமதித்ததுனாலதான் சில பிரச்சனைகள் வந்ததை தவிர மற்றபடி கத்தர் உங்களை யாரையும் தொட அனுமதிக்கவே மாட்டார். நாம் தேவனுக்கு செல்ல பிள்ளைகள். நம்ம பிள்ளைய யாராவது கை வைக்க விடுவோமா? நம்ம பிள்ளை மேல யாராவது கை வைக்க முடியுமா? தகப்பன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிள்ளை மேல யாரும் கை வைக்க முடியாது. நம்முடைய இயேசு உயிர் தெழுந்தவர். அவர் உயிர் தெழுந்தவர். தொட விட மாட்டார். தொட விட மாட்டார். தொட விட மாட்டார். பயப்படாதே, பயப்படாதே. நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். ஷபா ரபா 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 கராபா. ஆமென். ஸ்தோத்திரம். வியாதியின் வல்லமைகள், பிசாசின் போராட்டங்கள், கட்டுகள் எல்லாம் தேவன் உடைக்கிறார். என்னுடைய ஆவியில் நான் அதை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பலவீனம், சரீரத்தில் பலவீனம் ரொம்ப நாளாவே தொடர்ந்து பலவீனமா இருக்குது. ரொம்ப நாளாவே சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது. அப்படிப்பட்டவங்க கைகளை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். ஊராபா சந்தாராபா கராபா. ரொம்ப நாளா என் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். கைகளை உயர்த்துங்க. அப்படியே கையை வச்சுக்கிடுங்க. அப்படியே கையை உயர்த்தி வச்சுக்கிடுங்க. சில பிசாசின் போராட்டத்தை உணர்றேன். எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா சத்துருடைய போராட்டத்தை நான் நல்லா உணர்றேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். அவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். கூட சேர்ந்து கையை வைத்துங்க. ஊராபா சந்தாராபா கராபா. ஊராபா ஷியந்தராபா. என்னை அழிப்பதற்காக சிலர் போராடுறாங்க. பில்லிசுனி வைக்கான், சேவனை வைக்கான். சில மனிதர்கள் எனக்கு விரோதமா எழும்புறாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்துங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தினவங்க மட்டும் முன்னாடி வாங்க. அப்படியே முன்னாடி வாங்க. மற்றவங்க வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. கையை உயர்த்தினவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. கீழ்ப்படிஞ்சு வாங்க. ஆண்கள் ஆண்கள் பக்கத்துல, பெண்கள் பெண்கள் பக்கத்துல வந்து நில்லுங்க. தூராபா சந்தாராபா காராபா. ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புறார். கட்டுகளை கத்தர் உடைக்க விரும்புறார். நுகங்களை கத்தர் முறிக்க விரும்புறார். வர்றீங்க, நிறைய பேர் வர்றீங்க. ஆண்கள் பக்கத்துல வாங்க, வாங்க முன்னாடி. ஆண்கள் பக்கத்துல வாங்க. வெக்கப்படாம வாங்க. ஏன் வெக்கப்படணும்? இதுல தேவ சமூகத்துல வர்றதுக்கு நம்ம ஏன் வெக்கப்படணும்? அப்பாவுடைய பாதத்துல வர்றதுக்கு நம்ம ஏன் வெக்கப்படணும்? ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஏன் வெக்கப்படணும்? தூராபா சந்தாராபா காராபா. இன்னும் பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமே. ஆண்கள் பக்கத்துல வாங்க. கையை உயர்த்தின ஆண்கள்லாம் வந்துருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு விடுதலை இல்லாம போக கூடாது பிரதர். சில தீய பழக்கத்திலிருந்து கத்தர் விடுதலை தர போறாரு. பல வருட பிரச்சனை மாறணும். வியாதி மாறணும். கட்டு உடையணும். கட்டு உடையணும். கட்டு உடையணும். தூரா பாகா தானாமா ஷாகா ராபா ரீபா லாபா 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 ஷாபா ராபா ராபா தீகாரா கந்தலா பாலாபா ஷிபா ராபா கபாலாபா. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன இயேசு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவரை தொட்டாலும் விடுதலை, அவர் நம்மை தொட்டாலும் விடுதலை. நீங்க அவரை தொட்டாலும் விடுதலை, அவர் உங்களை தொட்டாலும் விடுதலை. ஷபா ராபா ராபா. எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டிருங்க. முன்னாடி வந்திருக்கிற நீங்க மட்டும் கையை உயர்த்தி, முன்னாடி வந்திருக்கிற நீங்க மட்டும் 2 கையை உயர்த்தி, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்ணீரோடு சொல்லுங்க. கதறுங்க, கதறுங்க. தேவ சமூகத்துல கதறுங்க, அழுது கதறுங்க. முன்னாடி வந்திருக்கிற நீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தராம நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. என்ன நீங்க தொடாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் செய்யாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே. கதறுமா, கதறுமா. வேற வழியே இல்லை. கத்தரே நமக்கு வழி. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. மருத்துவர்கள் உன்னை கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம், ஆனா கத்தர் கைவிட மாட்டார். உன்னை வெட்கப்பட விட மாட்டார். முன்னாடி வந்திருக்கிற நீங்க கைகளை உயர்த்தி கண்ணீரோடு, எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த இடத்துல இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானது போல, ஓ இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. இந்த சபை முழுவதும் வெளியே சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலும் கூட தேவ அக்கினி இறங்கி வருகிறது.
Shaba raba 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 riba nama raga raba raba raba. Riga dara bala ba shaga raga raga danama. Yeshuve, 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 Yeshuve. Ura bara bara ba haba. Manam irangumaya, manam irangumaya, manam irangumaya, manam irangumaya. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாருமையா அப்பா தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாருமையா, இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருமையா. நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. தொடுங்கப்பா, இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. ரபா 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 ரபா. ஓ உம்முடைய வல்லமை, பரலோக அக்கினி, தேவ மகிமை இறங்குது 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 இறங்குது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, பரலோக அக்கினி இறங்குது. அசுத்த ஆவிகள் விலகுது, வியாதியின் கட்டுகள் உடையுது. இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள். ரிசீவ். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. கட்டுகள் உடையுது. கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், in Jesus name. கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது. அசுத்த ஆவிகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திர ஏவல் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. பயப்படாதே, பயப்படாதே, இயேசு ஜீவிக்கிறார். Thank you, Lord. Thank you, Lord. Pass, pass, pass. Thank you, Lord. அநேகரை விடுதலையாக்குகிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அநேகரை விடுதலையாக்குகிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் அநேகரை கட்டவிழ்ப்பீர்கள். இனி நீங்க சாதாரண ஒரு ஒளியாக அல்ல, வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுவார். அநேகரை கட்டவிழ்ப்பீர்கள், அநேகரை விடுதலையாக்குவீர்கள். உங்க கைகளினாலே அற்புதம் நடக்கும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆமென். கவனிங்க, ஒரு நிமிஷம். இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து முன்னாடி வந்தவங்க மட்டும் அப்படியே நின்னுடுங்க. பாஸ்டர் ஆராதனை முடிச்சிருவாங்க. தயவு செய்து மற்றவங்க இவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க உங்க எல்லாருக்கும் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, உங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டார். இனி நீங்க சாதாரண நபர்கள் அல்ல. முன்னாடி வந்திருக்கிற யாரும் நீங்க போக வேண்டாம். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தனித்தனியா உங்களுக்காக ஜெபம் பண்றேன்.
தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நான் யார் என்பதை எனக்கு அடையாளப்படுத்தி காட்டினீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க சத்தமா. என்னை அறிந்து கொள்ளுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லை எல்லாம் பரிசுத்தமாயிருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன அந்த தெய்வீக சுபாவத்தை திரும்ப தாங்க ஆண்டவரே. எல்லா கரங்களையும் உயர்த்தி கண்ணீரோடு கேட்போமா. தேவாவியானவனோடு பேசி இருக்கிறார். ஏதோ தீர்மானம் எடுத்தேன், பிரதிஷ்டை உடையவராக இருந்தேன், இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் 3வது ராத்திரி வேளையில இழந்த பிரதிஷ்டை எனக்கு தாங்க ஆண்டவரே. சிம்சோனை போல கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரைக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற அனுபவங்கள் வேண்டாம். என்னுடைய பிரதிஷ்டையை திரும்பவும் தாங்க ஆண்டவரே. கேளுங்க வாயை திறந்து. இழந்த பிரதிஷ்டை, இழந்த தீர்மானத்தை திரும்ப தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆவியின் அபிஷேகத்தை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இழந்து போகாதபடி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கிற அந்த கிருபையை, ஆவிக்குரிய வரங்களை அனல் முட்டி எழுப்பிவிட கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளை காரியங்களை இன்றைக்கு செய்ய ஆரம்பித்தால் நான் தான் உலகத்துக்கு வெளிச்சம். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் ஓடி வருவார்கள். கடற்கரை மணலத்தினியான திரளான கூட்டம் உன்னிடத்துக்கு திரும்பி வரும். ஜாதிகளுடைய பலத்த சேரை உன்னுடையதாக. உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக. உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நீ தேவனுடைய பிள்ளை. பூமி எங்கும் எந்த ஜனத்திடத்தில், எந்த ஜாதியிடத்தில் செய்யப்பட்டிராத அதிசயமான காரியங்களை உன் நடுவிலே செய்வேன் என்று இந்த ராத்திரி வேளையில தேவன் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த மைதானத்தின் ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஓரம் முதல் மறு ஓரம் வரைக்கும் தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேசத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. லைவ்ல இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அநேக மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வனங்கள், இருளின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்படுகிறது. எரிக்கப்பட வேண்டியவைகள் எரிக்கப்படுகிறது. உடைக்கப்பட வேண்டியவைகள் உடைக்கப்படுகிறது. வியாதிகள் சுகமாகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசுகள் கூட்டத்தோடு கூட அல்லறை கொண்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துங்க. கரங்களை தட்டி உற்சாகமாய், நீ யார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள். நீ சாதாரணமானவன் அல்ல. காண்டாமிருகத்துக்கு ஒரு வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே இந்த ஒளியை வைத்தவர் இயேசு கிறிஸ்து. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ஒளியை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஒளியை தான் எனக்குள்ள வைத்திருக்கிறார். தேவரீர் என்னுடைய விளக்கை ஏற்றுமே, என் இருளை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக்குவா. உரபால சந்தரதர கபால பர 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 பர. பரலோகத்தின் பிதாவே, உமக்கே சகல கனத்தையும் மகிமையும் புகழையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக, பூமிக்கு பாகை நீர் மாற்றி வைத்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த 3வது ராத்திரி வேளையிலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்க மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த சூரியன் உதித்து மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது போல, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தது போல தேசத்திலே விளக்காயிருக்க கிருபை தாங்க. மலை மேல் கட்டப்பட்ட பட்டணமாய் மாற்றுங்க ஆண்டவரே.
சபைக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். மேடையில் இருக்கிற ஒவ்வொரு அருமையான கனத்துக்குரிய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற பாத்திரங்களா எங்களை உபயோகப்படுத்துங்க. கடந்த காலங்களிலே நாங்கள் பயம் பெற்றதை விட 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தருக்காய் பயம்பட ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியர்களையும் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுங்க. தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக மாற பண்ணுகிற கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராக. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிப்பதாக. ஊழியக்காரனை வல்லமையாய் பயன்படுத்தினதற்காய் நன்றி. ஆமென். உலகத்துக்கு வெளிச்சமாய் நீர் மாற்றினதற்காய் நன்றி. யோவானை போல பிரகாசிக்க பண்ணினதற்காய் நன்றி. அவரையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கொடுத்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கடந்த 2 நாட்களாக எங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். அவரோடு கூட தங்கி இருங்க. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே இந்த கூட்டங்களில் ஒத்துழைக்கிற, உதவி செய்கிற, ஆமென், ஜெபிக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளைக்கும் பகல் இரவு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற பரிசுத்த ஆராதனைகள் இரவு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போது அர்ப்பணிப்போடு முன்பாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிரத்யேகமாய் கர்த்தர் தொடுங்க. ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். தொடர்ந்து உம்முடைய மகிமைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடும் என்னுடைய சகல பரிசுத்தமங்களோடும் இந்நிரவிலே திருவசனத்தை பிரசங்கித்த தேவ ஊழியக்காரரோடும் அல்லது வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரமுயர்த்தி முன்னே வந்தவர்கள் அப்படியே இருங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் இருந்து ஜெபிக்கிறவர்கள் திருந்து ஜெபித்து போகலாம். அவசரம் உள்ளவர்கள் நீங்கள் பெரிய ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. നാളെ രാവിലെ 10 മണിക്ക് പ്രത്യേകമായ ഉപവാസ പ്രാർത്ഥനയുണ്ട്. കർത്താവിനാൽ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ദൈവദാസൻ പാസ്റ്റർ ബി മോനച്ചൻ കായംകുളം ദൈവവചനം സംസാരിക്കുന്നു. ആമേൻ. സന്തോഷത്തോടു കൂടെ കടന്നു വരിക. നാളെ വൈകിട്ട് കൃത്യം 5:30 തന്നെ പ്രാർത്ഥിച്ച് യോഗങ്ങൾ ആരംഭിക്കപ്പെടും. ആമേൻ. വളരെ ഉത്സാഹത്തോടു കൂടി നമുക്ക് ആമേൻ ഈ മീറ്റിംഗിൽ സംബന്ധിക്കാം. ഒരിക്കൽ കൂടെ കടന്നു വന്ന എല്ലാ ദൈവദാസന്മാർക്കും ദൈവമക്കൾക്കും നന്ദി അറിയിക്കുന്നു. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. മുന്നാലെ വന്നവங்க தயவு செய்து